பாமக தேமுதிகவுடன் டீல் முடித்த அதிமுக. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவது தொடர்பாக பாமக தேமுதிக நடத்திய பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுபற்றிய விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை தோற்கடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்திய கூட்டணி நெல்லிக்காய் மூட்டை சரிந்தது போல நாலாபுரமும் சிதறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி இந்த நிமிடம் வரை உறுதியாக இருக்கிறது. காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், மதிமுக, விசிக, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் நீடிக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலுக்காக டி.ஆர். பாலு தலைமையில் அமைக்கப்பட்ட திமுக குழு முதற்கட்டமாக காங்கிரசுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி தேர்தல் பணிகளில் முந்திவிட்டது. இதையடுத்து முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுகவும் குழுக்கள் அமைத்து தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக தொகுதி பங்கீடு குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி, பெஞ்சமின் உள்ளிட்டோர் பங்கேற்று ஆலோசனை செய்தனர். யாருடன் கூட்டணி வைக்கலாம், எத்தனை இடங்கள் கொடுக்கலாம் என்பது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. அதிமுக கூட்டணியில் தற்போது புரட்சி பாரதம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி ஆகியவை உள்ளன. இன்னும் ஓரிரு நாட்களில் அதிமுக கூட்டணியில் பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், சமத்துவ மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ மற்றும் சில கட்சிகள் தேர்தல் உடன்பாடு செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அதிமுக கூட்டணியில் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கி, பாமகவின் வன்னியர் வாக்கு வங்கி, புதிய தமிழகம் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேவேந்திர குல வேளாளர் வாக்கு வங்கி ஆகியவை அந்த அணிக்கு பலத்தை அதிகரித்துள்ளது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 25 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளது. இந்த தேர்தலில் பாமகவுடன் சேர்ந்தால் இரு கட்சிகளுக்கும் பலம் அதிகம் என்று கணிக்கப்படுவதால் பாமகவை அதிமுக கூட்டணியில் சேர்க்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. பாமகவை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான பொறுப்பு கே.பி. முனுசாமி மற்றும் எஸ்.பி. வேலுமணிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இருதரப்பு தூதர்கள் மூலமாக பாமகவுக்கு மொத்தம் 5 தொகுதிகளை வழங்க அதிமுக முன்வந்துள்ளது. ஆனால் 9 தொகுதிகள் வேண்டும் என்று பாமக டிமாண்ட் வைத்துள்ளது. பின்னர் நடந்த பேச்சுவார்த்தையில் 7 தொகுதிகளை பாமகவுக்கு ஒதுக்க அதிமுக இசைவு தெரிவித்துள்ளது. திருப்பெரும்புதூர், அரக்கோணம், தருமபுரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, புதுச்சேரி ஆகிய 7 தொகுதிகளை பாமகவுக்கு வழங்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதலாக பாமக கேட்ட சேலம் தொகுதி மற்றும் ஒரு ராஜ்யசபை சீட் வழங்க அதிமுக மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதுபோக தேமுதிகவுக்கு கள்ளக்குறிச்சி தொகுதியை வழங்கவும், பிரேமலதா விஜயகாந்துக்கு ராஜ்யசபை சீட் வழங்க அதிமுக பச்சை கொடி காட்டியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிகவை அதிமுக கூட்டணியில் சேர்க்க வேண்டிய பொறுப்பு தங்கமணி, எஸ்.பி. வேலுமணிக்கு வழங்கப்பட்டு இருப்பதாகவும் பேசப்படுகிறது. இதுபோக தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ, தமிழர் தேசம் கட்சி ஆகிய கட்சிகளுடன் விரைவில் அதிமுக கூட்டணி உடன்பாடு ஏற்படலாம் என்று பேசப்படுகிறது. அதே நேரத்தில் தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க பாஜக முழு முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. காலமான தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்துக்கு சமீபத்தில் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. இதனால் பாஜக, தேமுதிக இடையே நல்ல உறவு உள்ளது. ஆனால் தேமுதிகவின் தேர்தல் டிமாண்ட் பெரிதாக இருப்பதால் பாஜக தொடர்ந்து பேசி வருவதாக கூறப்படுகிறது.